சிஎஸ்கே அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அபாரமாக விளையாடி அதிரடியாக ஜெயிச்சு சிஎஸ்கே அணியை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்சில் மும்பை எப்படி அதிரடியாக விளையாண்டு ஜெயித்தாங்க? சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பே இல்லையா? மும்பை அணிக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது? போட்டியில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற மும்பை கேப்டன் பந்துவீச்சு தேர்வு செய்ய சிஎஸ்கே நேற்று பார்த்திக்கு பதிலாக ஆயுஷை களமிறக்குனாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி முதல் 3 ஓவருக்கு டெஸ்ட் மேட்ச் தான் விளாண்டாங்க. ரச்சின் ரவீந்திரா 9 பாலுக்கு 5 ரன் அடித்து அஸ்வினி குமார் போட்ட முதல் பால்லே அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் ஆயுஷ் உள்ளே வந்த உடனேயே 3வது பால்லே 6 அடிச்சிருப்பார். ஸோ அஸ்வினி குமார் வீசிய 2வது ஓவரில் 20 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பார். 6 பவுண்ட்ரியுமே அடித்து பறக்க விட்டுருப்பார் ஆயுஷ். இருந்தாலும் ஆயுஷ் 5 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது தீபக் சகால் போட்ட பாலில் ஷார்ட்னர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அவருடைய அதிரடி ஆட்டத்தால் சிஎஸ்கே அணி 6 ஓவருக்கு 58 ரன்களுக்கிட்ட அடிச்சிருப்பாங்க. 20 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது ஷார்ட்னர் போட்ட பாலில் செம்பீட் ஆகிட்டு வெளியேற, அதுக்கப்புறம் உள்ளே வந்த ஜடேஜா தூபே அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா டெஸ்ட் மேட்ச் விளாண்டு சம்பவம் பண்ணிட்டாங்க. அதாவது 27 பாலுக்கு பவுண்டரியே வந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் சிவம் துபே அதிரடியாக விளாண்டுருப்பார். அஸ்வினி குமார் வீசிய ஒரு ஓவர்லேயும் டென் போல்ட் வீசிய ஒரு ஓவர்லேயும் அதிரடியாக விளாண்டு 32 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் வில் ஜாக்டை முக்கியமான நேரத்தில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்தது வந்து டோனி 6 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பாலில் திலக் வர்மா வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்ததுனால அவுட் ஆகிட்டு வெளியேறிடு. ஸோ 17வது 18வது 19வது ஓவரில் மும்பை சூப்பராக கம்பேக் ஆகிருப்பாங்க. இதனால 200 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல சிஎஸ்கே 170 போராடி அடிச்சிருப்பாங்க. அதில் ஜடேஜா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி விளாண்டுருப்பார். அவர் 35 பாலுக்கு 53 ரன் 4 பவுண்ட் 2 6 அடிச்சிருப்பார். இதனால சிஎஸ்கே 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 175 ரன் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் பும்ரா 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. பும்ரா டெட் ஓவரில் வேறு லெவலில் பந்து வீசியிருப்பாங்க. அதே போல் டோனி இருக்கும்போது ஷார்ட்னரை பந்து வீச சொல்லியிருப்பார் ஹர்திக் பாண்டியா. அந்த ஓவர்லேயுமே வந்து கம்மியாக தான் ரன் போயிருக்கும். இதனால் 176 ரன்குள்ளே சிஎஸ்கேவை சுருட்டிட்டாங்க மும்பை பவுலர்கள். பின்னர்களும் இறங்கிய ரோஹித் சர்மா ரெக்கில்டன் பவர் பிளேவை அதிரடியாக காட்டினாங்க. இதில் பவர் பிளேயில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓவருக்கு 10 ரன் வாக்கில் அடித்து 6 ஓவருக்கு 6 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. ரெக்கில்டன் பவர் பிளே முடிஞ்சதுக்கு பிறகு 19 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் ஆயுஷ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா அதிரடியாக விளாண்டு போட்டியை முடிச்சிட்டாங்க. இதில் ரோஹித் சர்மா இந்த சீசனில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். அண்ட் 7 மேட்சை சேர்த்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 82 ரன் தான் அடிச்சிருந்தார். ஆனால் இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிரானு சொன்ன உடனேயே 45 பாலுக்கு 76 ரன் 4 பவுண்டு 6 6 168 கிட்ட சேக்கெட் வச்சு கிரீஸில் இருந்து சிஎஸ்கே கதையை முடிச்சிட்டாரு. அதை விட சூரியகுமார் யாதவுமே பெரிய ஃபார்மில் இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கு எதிராக இந்த மேட்ச்சில் 30 பாலுக்கு 68 ரன் 5 6 6 பவுண்டு 226 கிட்ட சேக்கெட் வச்சு 15.4 ஓவர் முடியல 1 விக்கெட்டில் பிறகு 177 ரன் அடித்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சம்பவம் பண்ணியிருக்காங்க மும்பை அணி. மேலும் மும்பை கடைசியாக விளாண்ட 4 மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு எதிராக தோற்றுருக்காங்க. ஸோ 5வது போட்டியில் பயங்கர மாசாக ஜெயிச்சு சிஎஸ்கே அணிக்கு ரிவெஞ்ச் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மேட்ச்சில் மும்பை ஜெயிச்சனால விளாண்ட 8 மேட்ச்சில் 4 வெற்றி 4 தோல்வி பெற்று 8 புள்ளிகளோட பாயிண்ட் டேபிள் 6வது இடத்துல இருக்காங்க. மும்பை அடுத்து விளையாட போகிற 6 மேட்ச்சில் 3 வெற்றி பெற்று அப்படி இல்லைன்னா 4 வெற்றி பெற்றால் ஈஸியாக பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் சிஎஸ்கே விளாண்ட 8 மேட்ச்சில் 2 தோல்வி 6 தோல்வி பெற்று 4 புள்ளிகளோட 10வது இடத்துல பரிதாப நிலையில் இருக்காங்க. சிஎஸ்கே அணி இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போனோன்னா அந்த அணி அடுத்து விளையாட போகிற 6 மேட்சும் ஜெயிக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சிஎஸ்கே அணி மும்பை கிட்ட தோற்றதுனால வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.